வணக்கம் நண்பர்களே. சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்களுக்கு இப்போது சபரிமலையில் கூட்டம் எப்படி உள்ளது, கூட்டத்தை தவிர்க்க ஏற்பாடுகள் என்னவெல்லாம் செய்யப்பட்டுள்ளது, கூட்டத்தை தவிர்த்து சிறப்பான முறையில் ஐயனின் தரிசனம் செய்ய நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வருடம் வருடம் கட்டுக்கடங்காமல் அதிகரித்து செல்லும் ஐயப்ப பக்தர்களின் எண்ணிக்கை இந்த வருடம் நடை திறந்த முதல் நாளான கார்த்திகை முதல் நாள் அளவுக்கு அதிகமான கூட்டம் அலைமோதுகிறது. சபரிமலை செல்லும் வண்டிகள் வழக்கம் போல பம்பை வரை செல்வதில்லை. வண்டிகள் அனைத்தும் நிலக்கலிலே நிறுத்தப்பட்டு அங்கிருந்து அரசு பேருந்துகளில்தான் பம்பை வரை செல்ல அனுமதிக்கப்படுகிறது. ஆனால் அரசு பேருந்துகளில் ஏறி செல்லவோ அளவுக்கு அதிகமான கூட்டம் இருப்பதால் சில மணி நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை நிலக்கல்லிலும் உள்ளது. இப்பொழுது கேரளாவில் அதிகரித்து வரும் ஒரு வகை காய்ச்சலான மூளையை தின்னும் அபிமா நோய் வேகமாக பரவி வரும் நிலையில் பம்பையில் குளிக்கும்போது மூக்கு, வாய், கண் அனைத்தையும் முழுவதுமாக மூடிக்கொண்டு குளிக்குமாறு வலியுறுத்தப்படுகிறது. ஏனென்றால் இந்த அபிமா நோய் மூக்கு, கண், வாய் வழியாக சென்றுதான் நோயை ஏற்படுத்துகிறது. அமீபா நோயை கண்டு பயப்பட தேவையில்லை எனவும் அரசாங்கம் சொல்கிறது. கொரோனா போல இந்த நோய் பரவாது. நீர்நிலைகளில் குளிக்கும் போது பாதுகாப்பாக குளித்தால் போதுமானது என அரசாங்கம் அறிவுறுத்துகிறது. இப்போது சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்களுக்கு ஆன்லைன் முன்பதிவு மூலம் பதிவு செய்யப்பட்ட தேதியில் மட்டும் பயணம் செய்ய வலியுறுத்தப்படுகிறது. ஸ்பாட் புக்கிங் நிலக்கல்லுக்கு மாற்றப்பட்டுள்ளது. ஸ்பாட் புக்கிங்கிற்கு அதிகமானோர் வந்ததால் அவர்கள் மறுநாள் மட்டுமே ஏற அனுமதிக்கப்படுவார்கள். நீங்கள் ஆன்லைன் முன்பதிவு செய்யாமல் ஸ்பாட் புக்கிங் செய்து கொள்ளலாம் என கிளம்பி வந்தால் உங்கள் வாகனங்கள் வழக்கத்தை விட அதிக நாட்கள் நிலக்கலில் நிறுத்த வேண்டியிருக்கும். ஆன்லைன் முன்பதிவு உள்ளவர்கள் மட்டுமே நிலக்கலில் இருந்து பம்பைக்கு அனுமதி கொடுக்கப்படுகிறது. ஆகவே ஸ்பாட் புக்கிங் செய்து கொள்ளலாம் என நினைத்து வந்து உங்களது வாகனங்களின் வாடகையும் அதிகமாகும், உங்களது வழிபாட்டு நாட்களின் தேதியும் அதிகமாகும் என்பதால் ஆன்லைன் முன்பதிவு செய்து வருவதே சிறந்தது. நடை திறந்த முதல் நாள் முதல் கூட்டம் கட்டுக்கடங்காமல் சென்றிருப்பதால் ஒரு நாளைக்கு 70,000 நபர்கள் ஆன்லைன் மூலமும் 20,000 நபர்கள் ஸ்பாட் புக்கிங் மூலமும் பதிவு செய்யப்படும். மொத்தமாக 90,000 நபர்கள் ஒரு நாளில் தரிசனம் செய்யலாம் என அறிவுறுத்தப்பட்டிருந்தது. ஆனால் அளவுக்கு அதிகமாக கட்டுக்கடங்காமல் கூட்டம் செல்வதால் இன்று ஆன்லைன் மூலம் பதிவு செய்யும் நபர்களுக்கு மட்டுமே முன்னுரிமை வழங்கப்படுகிறது. இன்று நிலவரப்படி சபரிமலைக்கு ஒரு நாளைக்கு 75,000 நபர்களுக்கு மட்டுமே அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் மூலம் பதிவு செய்த நபர்களுக்கு 70,000 பேரும், ஸ்பாட் புக்கிங்கில் 20,000 நபர்கள் செல்ல அனுமதி அளித்திருந்த வேளையில் இன்று முதல் 5,000 பேருக்கு மட்டுமே ஸ்பாட் புக்கிங் செய்து கூட்ட நெரிசலை தவிர்க்க உச்ச நீதிமன்றம் உத்தரவு விடுத்துள்ளது. மேலும் கூட்டம் கட்டுக்கடங்காமல் செல்வதால் கூட்டத்தை சமாளிக்க தேசிய பேரிடர் மீட்பு குழு அரக்கோணத்திலிருந்து 60 பேர் கொண்ட 2 குழுக்கள் சபரிமலைக்கு விரைந்துள்ளது. ஒரு முக்கியமான அறிவிப்பு: சபரிமலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடியதால் கூட்டம் அதிகமாக உள்ளது. ஆகவே இன்று அல்லது நாளை தங்கள் யாத்திரையை திட்டமிடுபவர்கள் நிலைமை இயல்பு நிலைக்கு திரும்பும் வரை குறைந்தது 2 நாட்களுக்கு அதை ஒத்திவைக்குமாறு கடுமையாக அறிவுறுத்தப்படுகிறார்கள். சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்கள் கவனத்திற்கு 10 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை அழைத்து செல்லும் போது மிகவும் கவனம் தேவை. கடந்த 2 நாளில் மிக அதிகமான ஒரு கூட்டத்தை சபரிமலை எதிர்கொண்டது. ஆனால் அதை எதிர்கொள்ளும் வகையில் நிர்வாகம் இல்லை என்றுதான் தோன்றுகிறது. குறிப்பாக முதல் தடவை குழந்தைகளை சபரிமலை அழைத்து செல்லும் போது கார்த்திகை மாதம்தான் கொண்டு செல்வது சிறப்பு என நிறைய பேர் நினைப்பார்கள். காலங்காலமாக இருந்து வரும் ஒரு பழக்கமும் அதுதான். ஆனால் காலத்திற்கேற்ப மாற வேண்டும் என்பது அவசியம் இருக்கிறது. அவ்வளவு நெரிசலில் குழந்தைகளை கொண்டு செல்வதை விட கார்த்திகை, மார்கழி மாதங்களை தவிர்த்து மற்ற மாதங்களில் 1ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை நடை திறந்து இருக்குமே,
பிள்ளைகளை அப்போது அழைத்து செல்வதுதான் சிறந்தது. முக்கியமாக குழந்தைகளை கூட்டிச் செல்லும் சுவாமிகள் குளுக்கோஸ், பிஸ்கட், ஆப்பிள், ஆரஞ்சு போன்ற பழங்களை கொண்டு செல்லவும். ஒரே இடத்தில் 4 மணி நேரம் முதல் 6 மணி நேரம் வரை கூட நிற்க வேண்டியுள்ளது. நகராமல் கூட நிற்க முடியாமல் இருப்பதால் தண்ணீர் கூட கிடைப்பதில்லை. ஒரே இடத்தில் 4 மணி நேரம் வரை நிற்க நேரிடுவதால் குழந்தையை கூட்டிச் செல்லும் ஐயப்ப சுவாமிகள் கையில் தனக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் கொண்டு செல்லுமாறு அன்போடு அறிவுறுத்தப்படுகிறது. ஏனென்றால் அங்கு தண்ணீர் கிடைப்பதில் கூட சிரமம் இருக்கிறது. குழந்தைகள் அவ்வளவு நேரம் தண்ணீர், உணவுப் பொருட்கள் இல்லாமல் இருக்க முடியாது என்பதால் தங்களால் முடிந்த தண்ணீர் பாட்டிலையும் உணவுப் பொருட்களையும் சிறிது மலை ஏறும் போதே உடன் கொண்டு செல்வது மிகவும் சிறப்பானது. மேலும் குழந்தையை கூட்டிச் செல்லும் சுவாமிகள் குழந்தையின் கழுத்தில் பெயர், வீட்டு முகவரி, செல்போன் எண் பேப்பரில் எழுதி ஐடி கார்டு கவர் வாங்கி கழுத்தில் அணிந்து விடுவோம். தவறினால் கூட அந்த குழந்தையை கண்டுபிடிப்பது எளிதானது. ஒரு முக்கிய குறிப்பாக மலையேறும் சாமிமார்கள் அதிகாலை முதல் மாலை 4 மணிக்குள் மலையேற பாருங்கள். ஏனென்றால் மலையேறி ஐயனை தரிசனம் செய்ய தற்போது குறைந்தது 6 மணி முதல் 8 மணி நேரம் வரை ஆகிறது. ஆகவே பகல் நேரங்களில் ஏறும்போது எப்படியும் இரவுக்குள் ஐயனை பார்த்து தரிசனம் பெறலாம். இதனால் தூக்கம் கெடுதல், கூட்ட நெரிசலை தவிர்ப்பது போன்ற இன்னல்களை தவிர்க்கலாம். இரவு 6 மணிக்கு மேல் மலையேறினால் நடை 11 மணியளவில் மூடப்படுகிறது. அதற்குள் சாமி தரிசனம் கிடைத்தால் பரவாயில்லை. அப்படி இல்லாமல் தரிசனம் பார்க்க முடியவில்லை என்றால் நடை மூடப்பட்டால் அடுத்த நாள் காலை 3:30 மணி அளவில் தான் நடை திறக்கப்படும். அதுவரை இடைப்பட்ட பகுதியிலேயே இரவு முழுவதும் தூங்காமலும் கூட்ட நெரிசலிலும் சிக்கி தவிக்கும் நிலை ஏற்படுகிறது. இரவு நேரங்களில் நடை மூடப்படும் தருவாயில் கூட்ட நெரிசலில் சிக்கிக் கொண்டால் மறுநாள் காலை 9 மணி முதல் 10 மணி வரை காத்திருக்கும் நிலை ஏற்படுகிறது. ஆகவே ஒட்டுமொத்தமாக 12 மணி முதல் 15 மணி நேரம் வரை சாமியை தரிசனம் செய்ய காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது. ஆகவே முடிந்தளவு குழந்தைகளை கூட்டி செல்லும் சுவாமிகளும் வயதானோர் மற்றும் ஊனமுற்றோருடன் செல்லும் சுவாமிகளும் இரவு நேரங்களில் மலையேறுவதை தவிர்த்து பகல் நேரங்களில் மலையேற திட்டமிட்டு சென்றால் கூட்ட நெரிசலையும் ஒரு இரவு முழுவதும் காத்திருக்கும் வேண்டிய நிலையையும் மாற்றலாம் என அன்போடு அறிவுறுத்தப்படுகிறது. மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஆதரவு தாருங்கள் நண்பர்களே.